ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டெஸ்ட்டில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் குடிமையியல் பகுதியில் முதல் பாடம் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடத்திலிருந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிற தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். இந்த தலைப்பிலிருந்தும் இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதிலிருந்தும் 20 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேங்க. இதோட இந்த பாடம் முடியுது. நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த பாடத்தில் இருக்கிற தலைப்பை பார்க்க போகிறோம். அதை என்னங்கிறது நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுறேன், டெலிகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலினா டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த 20 கேள்வியையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுங்கிறத கமெண்ட்டில் பதிவிடுங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லோரும் படிச்சுட்டு வந்துட்டிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் பற்றி தெரிவிக்கும் பகுதி என்ன? அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அதை பற்றிய பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் பகுதி 20ங்க. 20வது பகுதியில் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரம் பற்றி தெரிவிக்கும் சட்டப்பிரிவு என்ன? பகுதி 20ன்னு பார்த்துட்டோம். எந்த பிரிவில் சொல்லியிருக்காங்க? இதற்கான பதில் விடைய பார்க்கலாங்களா? 368ங்க. 368வது சட்டப்பிரிவு, பகுதி 20வது பகுதி. அடுத்த கேள்வியை பாருங்கள். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் உறுப்பினர் மற்றும் அவைக்கு வந்து வாக்களித்தவர்களில் எத்தனை பங்குக்கு குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட வேண்டும். எத்தனை பங்கு ஆதரவாக வாக்களிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான பதில் 3/2 பங்கு ஆதரவான வாக்கு வந்தால் மட்டும்தான் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். விடைய பார்க்கலாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சரை லைவ் சாட்டில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவுக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, விடைய பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். இது சரி, நாடாளுமன்றம் மட்டும்தான் கொண்டு வர முடியும். 2வது பாயிண்ட்டு, மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. இதுவும் சரிதாங்க. நாடாளுமன்றம் தான் கொண்டு வர முடியும், மாநில சட்டமன்றம் கொண்டு வர முடியாது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். அரசியலமைப்பின் 368வது சட்டப்பிரிவு 2 வகைகளில் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை செய்ய வழிவகுக்கிறது. இது தவறுங்க. 3 வழிகளில் திருத்தம் பண்ணலாம். இந்த பாயிண்ட் தவறு. மற்ற 2மே சரிங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். இது பார்த்திங்கன்னா சட்ட திருத்தம் 368 பிரிவின்படி 3 வழிகளில் திருத்தலாம்னு பார்த்தோம் இல்லையா, அதான் கொடுத்துருக்காங்க. இப்படியே பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். இப்படி திருத்தலாமான்னு கேட்டால் திருத்தலாம். சில பிரிவுகளை சாதாரணமாகவே திருத்தலாம். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். இதையும் செய்யலாம். அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்கள். நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படுதல். இப்படியும் பண்ணலாம். இந்த 3 முறையில் திருத்தலாம். அப்போ விடையின் பார்த்தா 1, 2, 3 3மே சரிதாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். அரசியலமைப்பின் எத்தனையாவது சட்ட திருத்தம் சிறு அரசியலமைப்பு என அறியப்படுகிறது? அரசியலமைப்பின் எத்தனையாவது சட்ட திருத்தம் சிறு அரசியலமைப்பு என அறியப்படுகிறது? இதற்கான பதில் 42வது சட்ட திருத்தம். 42வது சட்ட திருத்தம் சிறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வியை பாருங்கள். அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு? அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் எப்பொழுது அமைக்கப்பட்டது? இதுதான் கேள்வி. விடைய பார்க்கலாங்களா? விடை சரியாக 2000வது ஆண்டு அமைச்சாங்க. தேசிய சீராய்வு ஆணையம் சரியாக 2000வது ஆண்டில் அமைச்சாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள்.
தேசிய சீராய்வு ஆணையத்தின் தலைவர் யார்? தேசிய சீராய்வு ஆணையத்தின் தலைவர் யார்? விடை பார்க்கலாங்களா? விடை எம்.என். வெங்கடாச்சலையா. இவர் தான் தேசிய சீராய்வு ஆணையத்தின் தலைவர், எம்.என். வெங்கடாச்சலையா. அடுத்த கேள்வியை பாருங்க. தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்ட நோக்கம் 2000 அமைச்சாங்க. எம்.என். வெங்கடாச்சலையா அவர் தலைமையில் அமைச்சாங்க. இதனுடைய நோக்கம் என்னங்க? விடை பார்க்கலாங்களா? விடை அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைச்சாங்க. அரசியலமைப்புடைய செயல்பாடு குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைச்சாங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. எம்.எம். பூஞ்சி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. எம்.எம். பூஞ்சி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. விடையை பார்க்கலாங்களா? சரியா 2007 ஏப்ரலில் அமைச்சாங்க. 2007 ஏப்ரல். அடுத்த கேள்வியை பாருங்க. எம்.எம். பூஞ்சி ஆணையத்தில் இருந்த மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்? எம்.எம். பூஞ்சி ஆணையத்தில் இருந்த மொத்த உறுப்பினர்கள், இதற்கான பதில் 3 பேர் இருந்தாங்க. 3 பேர். அடுத்த கேள்வியை பாருங்க. எம்.எம். பூஞ்சி ஆணையத்தின் நோக்கம் என்ன? எம்.எம். பூஞ்சி ஆணையத்தின் நோக்கம். விடையை பார்க்கலாங்களா? இதற்கான பதில் எம்.எம். பூஞ்சி ஆணையத்தின் நோக்கம் அரசின் பல்வேறு நிலைகள், அவைகளின் தொடர்பு மற்றும் பங்களிப்பு பற்றி ஆராய்தல். அடுத்த கேள்வியை பாருங்க. கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எது? கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு. இதுதான் சரியான வரிசை. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு. அடுத்த கேள்வியை பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? இதற்கான பதில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்தியிருக்காங்க. ஒரே ஒரு முறை. அடுத்த கேள்வியை பாருங்க. ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? இதற்கான விடையை பார்க்கலாங்களா? விடை இயல்புரிமை. இயல்புரிமை மூலம் ஒரு வெளிநாட்டுக்காரங்க இந்திய குடியுரிமை வாங்கலாம். அடுத்த கேள்வியை பாருங்க. மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? சமத்துவ உரிமை என்பது அடிப்படை உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமையும் அடிப்படை உரிமை. கல்வி மற்றும் கலாச்சார உரிமையும் அடிப்படை உரிமை. சொத்துரிமை அடிப்படை உரிமை கிடையாது. இதான் மாறுபட்டது. அடுத்த கேள்வியை பாருங்க. கீழ்காண்பனவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. எது அடிப்படை உரிமை கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? சரி, ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். கர்நாடகாவிலிருந்து கேரளா பண்ணைகளில் வேலையாட்கள் பணி செய்தல். இது அடிப்படை உரிமை தாங்க. இந்தியா முழுக்க நம்ம எங்கே வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த தொழிலை வேண்டுமானாலும் செய்யலாம். இது அடிப்படை உரிமை. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். கிறிஸ்தவ சமய குழு தொடர்ச்சியாக பள்ளிகளை அமைத்தல். இது பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை உருவாக்கலாம், நடத்தலாம். இதுவும் அடிப்படை உரிமை தான். அடுத்தது பாருங்கள். ஆண் பெண் இருவருக்கும் அரசு பணிகளில் சம ஊதியம் பெறுதல். இதுவும் அடிப்படை உரிமை தான். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைக்கு செல்லுதல். இது பார்த்திங்கன்னா சட்ட உரிமை, அடிப்படை உரிமை கிடையாது. அப்போ இதுதான் அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் கிடையாது. அடுத்த கேள்வியை பாருங்கள். பின்வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? இந்திய அரசியலமைப்பின் இதயம் ஆன்மா என அம்பேத்கர் அவர்கள் எதை குறிப்பிட்டார்னு கேட்டிருக்காங்க. விடை அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்க. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? அடிப்படை உரிமைகளை எப்படி நிறுத்த முடியுங்க? விடையை பார்க்கலாங்களா? தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் அடிப்படை உரிமைகளை நிறுத்தலாம்.
இதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். நமது அடிப்படை கடமைகளை யாரிடமிருந்து பெற்றோம்? நமது அடிப்படை கடமைகளை யாரிடமிருந்து பெற்றோம்? விடையை பார்க்கலாங்களா? அடிப்படை கடமைனா ரஷ்யா நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம். ரஷ்யா அரசியலமைப்பு. அடுத்த கேள்வியை பாருங்கள். எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? விடையை பார்க்கலாங்களா? 360 என்பது நிதிநிலை அவசர நிலை. அடுத்த கேள்வியை பாருங்கள். எந்த குழுக்கள் அல்லது கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? மத்திய மாநில உறவை பற்றிய குழு எதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? சர்க்காரியா குழுவும் ராஜமன்னார் குழுவும் மத்திய மாநில உறவை ஆராய அமைக்கப்பட்ட குழு. அப்போ விடையின்னு பார்த்தா 1 மற்றும் 2 சரி. இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்விங்க. சரியான கூற்றை கண்டறிக. எது கரெக்டுன்னு சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன தலைப்பு அப்படிங்கிறத நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுறேன், டெலிகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு படிச்சுட்டு வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இரவு 9:30 மணிக்கு யூடியூப்பில் டெஸ்ட் நடக்கும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். முதலில் அரசியலமைப்பு என்ற கொள்கை அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. இது கரெக்டு. இரண்டாவது பாயிண்ட், அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுவும் சரிதான். மூன்றாவது பாயிண்ட், நம் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு 1950 ஜனவரி 26. இது தவறுங்க. நடைமுறைக்கு வந்தது தான் 1950 ஜனவரி 26. ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949 வருடம் நவம்பர் மாதம் 26 ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அப்போ இதுதான் தவறு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். நீதி பேராணைகள் சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்படுகின்றன. இதுவும் சரிதான். அப்போ இங்கே சரியான கூற்று என்பது 1, 2, 4 சரி, 3 தவறு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 23 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது? கமெண்ட்டில் பதிவிடுங்க. நாளைக்கு டெஸ்ட்டுக்கு பிடிச்சி வந்துடுங்க. நாளைக்கு டெஸ்ட்டு இரவு 9:30 மணிக்கு யூடியூப்பில் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.